ஓ ஓ நாத்தாம நாத்தாம டீச்சர் வாங்க வாங்க வாமா குடுறா முத்தத்தை ஏன் வாய புழக்கிற நான் கொடுக்க மாட்டேன். குடுத்துறாத உதட அத்திருவியா. அது எனக்கு தெரியும். வெறி எடுத்து போய் திரியிறியா தெரியுமா? பொம்பளை கிடைக்காம ஏறுமா வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கு எட்டத்துல இருந்தாலே பேச்சு வராதே. அப்படிலாம் முடியாது. எனக்கு பக்கத்துல வந்தாலே பேச்சே வரும். எனக்கு பக்கத்துல வந்தா பேச்சே வராது. அதுக்காக உங்க சௌரியத்துக்கு நான் ஆளு கிடையாது. அதுக்கு நான் உன் சௌரியத்துக்கு நான் பேச முடியாது. என் சௌரியத்துக்கு தான் நீ வர. போது வாத்தியாரே. பிள்ளைகிட்டே எபைக்கிட்டு. ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம். அப்படி எபைக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு. இருக்கணும்ல. என்ன தொடச்சுக்கிட்டு தெரியும் என்ன? நீங்க தொடச்சுக்கிட்டு தெரியுமா நாங்க தெரிய கூடாதா? எழுத்து எழுத்து பேசுறீங்க. என்ன மரட்டி தெரியல என்ன? ஆம்பளை கிட்ட அடங்கி பேசுவோம் முதல்ல. நீ அடங்கி பேசு. உன்கிட்ட எல்லாம் அடங்கி போகணும் அவசியம் கிடையாது. உன்கிட்ட நான் அடங்கி போகணும் அவசியம் கிடையாது. என்கிட்ட நீ அடங்கி தான் இருக்கணும். என்ன மாசத்துக்கு நான் அடங்கி இருக்கணும்ன்ற? என் முண்டாட்டில நீ யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். டான்ஸ் சொல்லிதானே ரெஸ்ட் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டான்ஸ் தான் சொல்லிருக்காங்க. இல்ல தெரியும் உன் பொண்டாட்டில ரெஸ்ட் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 5:30 வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பொண்டாட்டி. எங்க தங்க வேலை நாங்க. நடிச்சிட்டே ஆகணும். வர சொல்லுங்க. நடிக்கிறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். மூதாத்தல வாத்தா எழுப்பு கட்ட முதல்ல. எழுப்பு கட்ட முதல்ல. ஏன் இரியா முதல்ல? இருடி முதல்ல. அங்க வா. இருடி முதல்ல. அடிச்சனா அந்த ஆத்தாவுக்கு அடிக்கிறாட்டி இதுல அடக்கட்டனே. சரி சரி சரி. எழுப்பிடுத்த அந்த ஆத்தாவை எழுப்புதா? எதுக்குங்க? இந்த ஊதாத்தலவை எழுப்பு குண்டி எங்கடி திருப்பிட்டு கிடக்கு. அவங்க அது வாட்டுக்கு தூங்குனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்த எந்திரித்த முதல்ல ஐயா விழுந்து எதையாவது கடிச்சு போடுவானே. ஐயோ நான் வேற மாதிரி கோமாளில என் தங்கை தெரியாம தூங்குது. அதுக்கு என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு என்ன நடக்குது மட்டும். என்ன பிடிச்சு கடிச்சுப்பீங்க? என்ன பேசுற நீ? நீ என்ன பேசுற நீ? அரட்டிக்கு தெரியாத. சொல்ல நீ இது பண்ணி தெரியாத. பரட்டி விட்டு அடிச்சு போடு பேரு தெரியுமல? பரட்டி வச்சு நொங்க முடியுமாம்ல? அருப்பு கோட்டை. சொல்லுங்க திருமமட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் யாருக்கிட்ட பம்பு போக மாட்டேன். பம்பு வழியில வந்துச்சுன்னு வச்சுக்கவே. சரி. 90 கிளவியா இருந்தாலும் போட்டு உருட்டிக்கிட்டு தான் கிடப்பேன். நானும் சொல்றேன் வீண் என் மலக்காததே. நானும் சொல்றேங்க வீண் சண்டைக்கு போக மாட்டேன். சரி. வந்தா ஓத்த குண்டமான 90 வயசு காலத்தால தூக்கி போட்டு செய்வ நான் போக மாட்டேன்டியா. அப்படியா? அப்படிதான். பாப்பா. பாப்பா. எதுல பெரிய ஆளு? நீ எதுல பெரிய ஆளு? நான் எல்லா விதத்திலும் பெரிய ஆளு. எல்லா விதத்திலும் பெரிய ஆள் தான். என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி என்னமா தெரிஞ்சுக்கறனே? உன்னை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கறேன்? ஆண்பிள்ளையும் ஜான்பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்கறனால எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டாங்க. உன் ஆணுக்கு கொடுக்க முடியாது, உன் சாணுக்கு கொடுக்க முடியாது, என் மசத்துக்கு கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவீங்க? மசரை பத்தி பேச உன் மசரை ஆஞ்சாவுடி ஆமா. நான் மசரை பத்தி தான பேசுறேன். மசரை கோமாளி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. நீ டான்ஸ்ல பேசுற மாதிரி ஒரே அடி அடிச்சனா உன் தண்ணி பாக்கெட் ரெண்டு தேச்சு போயிடு. ஒரே அடி உன் வெது தேச்சு போயிடு மாத்துக்க. அத்தா முதல்ல உன்னை மாதிரி பல பொம்பளையில பாக்குற ஆளு. உன்னை மாதிரி பல ஆம்பளையில பாக்குற ஆளு நானு. இப்ப மாசம் 30 நாள் 30 பொம்பளைய நான் பாத்துக்கிட்டேன். அத நான் மாசம் 31 நாள் 31 ஆம்பளைய பாக்குற ஆளு. பாப்பா. பாப்பா. சரி என்ன பாப்பம்ங்கற? நீ என்ன பாப்பா? நான் எல்லா விதத்திலும் பெரிய ஆளு. நான் எல்லா விதத்திலும் பெரிய ஆளு தான். எந்த விதத்தில பெரிய ஆளு? எந்த விதத்தில பெரிய ஆளு? ஆம்பளை நான் பேசினா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குமா? நான் பேசினா ஒவ்வொருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அப்படியா? அப்படிதான். சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை இருக்கறாங்க. சாதிக்க பிறந்தது பொம்பளை இருக்கதான்ற. பெண்களா வந்து இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்கீங்க? ஆண்களா பிறந்து எனக்கு சாதிச்சு நக்கிருக்கீங்க. இந்த நக்குற இருக்கறன இங்க நக்குற போட்டோ எடுத்துக்கோ. கலந்து போய் ஞாபகம் வச்சு. என்ன பேசுற நீ? என்ன பேசுற? உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்தே அப்படி உண்டே. என்ன மசத்தை நொண்டுறேன்னு வச்சுக்கயா? அரே என்ன? மூஞ்சி மொசரியம் பாரு. அடே அப்பா. என்ன? நீ அங்க என்னடா மிரட்டற? அப்பா. ஏய் அருப்புக்கோட்டை. மிரட்டற வெல்ல திரும்ப மாட்டே. அருப்புக்கோட்டை. வீட்ல இருந்து வரும்போது இரியாம இந்த மிரட்டறது உருட்டறதெல்லாம் வீட்ல வர பத்தி அங்க இருந்து திரும்ப மட்டில சுருட்டி வச்சு பேக்ல வச்சிட்டு வந்துடணும் சரியா? இந்த தண்ணி கிட்ட வந்தா வாயை பொத்திட்டு பேசு. மிரட்டிக்கல என்ன? அப்படி எல்லாம் பொத்திக்கிட்டு போக அவசியம் கிடையாது. என்ன மஸ்த பொத்தி தான் ஆகணும். என்கிட்ட நீ அடங்கித்தாம இருக்கனே. ஏன்னா நீ பொம்பளையில அடங்கித்தான் இருக்கனே. என்ன இதுக்கு நான் அடங்கணும்ன்ற? இங்க பாரு. சொல்லுங்க. 5 வயசு ஆம்பளைய கண்டாலே 50 வயசு கிழவியா இருந்தாலும் காடை மடக்கிக்கிட்டு போற அதுதான் பொம்பளை. உங்களுக்கு 1000 குட்டியை தவிர தாண்டாலும் அவனுக்கு பேரு ஆம்பளவன். என்கிட்ட யார்ட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும். தரணி சொல்லிதான் தெரியணும் எனக்கு அவசியம் கிடையாது சரியா? ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்க. என்ன விஷயம்? ராத்திரி பூரா ஒரு ஆம்பளை எங்க வேணாலும் போயிட்டு வருவியா? சரி. அவனுக்கு பேரு ஆம்பளவன். நீ ஒரு 2 மணி நேரம் வீட்டை விட்டு நீ வெளியில போயிட்டு வந்து பாருங்க உனக்கு பேரு என்னன்னு உலகமே சொல்லும். என்ன பேரு சொல்லும்? அதுதாண்டி பொம்பளை. தெரியுமில? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அது தெரியுமா? முதல்ல நான் கேக்குறேன். இப்ப நாங்க என்ன சொன்னா சைக்கிள் ஓட்டுவோம்.
ஓட்டுவோம். பைக் ஓட்டுவான், நாங்களும் வேன் ஓட்டுவான், நாங்களும் லாரி ஓட்டுவான், நாங்களும் பஸ் ஓட்டுவான், நாங்களும் ட்ரெயின் ஓட்டு. என்னடி பம்முற அடி ஓட்டோம்ல. இப்படி எல்லாத்தையும் ஓட்ட உங்களே தூக்கி போட்டுக்கிட்டு நாங்களே ஓட்டுவோம். நீ மசத்தை புடுங்கன. ஏன் என்ன தெரியும் இவர் வச்சு ஓட்டி கிழிச்சாரு எனக்கு. அடே அப்பா. எத்தனை பேத்த வச்சு ஓட்டி உன்னை இருப்பீங்க. ஓட்டிட்டாலும் இங்க பூ பூஞ்சா ஆமா நீங்க வந்து பிளந்து தள்ளிட்டால கிளுக்குள்ள இருந்தா இருக்கும். பார்த்த முதல்ல பாப்பா முதல்ல. என்ன என்ன எல்லாம் மண்டையும் இல்லாம குண்டியும் இல்லாம அங்க இருந்து வந்து நின்னுக்கிட்டு திரும்ப வாப்பா. குண்டிய பத்தி யா எங்கடா குண்டி இருக்கு? திரும்ப வாப்பா. குண்டிய பத்தி அரசியமா பேச கூடாது சரியா? ஏன் செதுக்கிட்டாங்க? கேக்குறேன் குண்டி இருக்கு இல்ல அத பத்தி நீங்க பேசுறீங்க? இல்ல தெரியாம கேக்குறேன். பச்சை கட்டிய வச்சு குண்டிய செதுக்குனாங்களா? எங்கடி என்ன தேங்காய் தண்ணி தான் வச்சிருக்கிற? நான் கேக்குறேன் ஒரு பொம்பளைனா எடுப்பு தடப்பா குப்புன்னு இப்படி தூக்கி இருக்கணும். அதுக்கு அதுதான் நல்லா இருக்கும். இருக்குது தாங்க இருக்கும். இடுப்பு இருக்கணும், இடுப்புல மடிப்பு இருக்கணும். அதுக்கு இடுப்பும்ல வயிறுமில்ல மயிறுமில்ல நீ எல்லாம் வந்துட்டு அங்க இருந்து வெக்கம் இல்லாம இதுக்குள்ள இருக்கலாம். இதுதான் இதா வயிறா? இதுக்குள்ள இருக்குங்கன்னு. ஓ இதுக்குள்ள இருக்க வயிறு? இங்கிட்டு வாங்க. ஏப்பா என்னப்பா? வெள்ளை பல்பு எனக்கு ஆகாது. வெள்ளை பல்பு ஆகாது? ஆமா. ஏன் மாசமா இருக்கியா? யாராவது இந்த வயித்தை பார்த்தா மாசமா இருக்குன்னு சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டேன். என்ன கேள்வி? லேசா பரவலா கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? சரி பரவ நல்லா பேசுறீங்க. ஆமாங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க? ஆடிப்படம் ரெண்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன வியாபாரம்? இளநீ வியாபாரம். இளநியா? கை குடுறா. தேங்க்யூ. உண்மையிலே வியாபாரியை பார்த்தோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஆமா இளநீ வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? சரி நானும் வியாபாரம் தான். சரிங்க. இப்ப வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்கல்ல? ஆமா. எத்தனை வயசுல இருந்து வியாபாரம் பாக்குறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வயசுல இருந்தே வேலை பார்க்கறேன். 13 வயசுல இருந்து? ஆமா. 13 வயசுல நெல்லிக்காய் வியாபாரம் பார்த்திருக்கலாம். நெல்லிக்காய் வியாபாரம் கிடையாதுங்க. நாங்க பரம்பரை இளநீ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் சரியா? பரம்பரை எங்க அப்பா பரம்பரை இளநீ சொல்லாத. அம்மா பாட்டி எல்லாமே வருஷப்படியா பார்த்துட்டு இருக்கோம். ஓ உங்க பாட்டில வியாபாரம் பண்ணா? ஆமா. ஓ உங்க அம்மா உங்க பாட்டி உங்க அக்கா தங்கச்சி எல்லாரும்? ஆமா எல்லாருமே வியாபாரம் பார்த்துட்டு. சரி வியாபாரம் உங்க அம்மாவுக்கு எப்படி போகுது? ஏதோ பரவலாம போகுதுங்க. உங்க அப்பத்தாவுக்கு? சுமாரா போச்சுங்க. அதான் கேள்விப்பட்டி உங்க அப்பத்தாவுக்கு சரிஞ்சிருச்சுன்னு. என்னது வியாபாரம்? என்னத்தியா சொல்றா? வியாபாரம் தான். வியாபாரத்தை சொல்றீங்களா? சரி உங்க அக்காவுக்கு வியாபாரம் எப்படி போகுது? அதுக்கு சூப்பரா போச்சுங்க. கேள்விப்பட்டி. என்ன கேள்வி? உங்க அக்காவுக்கு நல்லா நிக்கிதாமே. என்ன நிக்கிதா? வியாபாரம் அப்படி சொல்லுங்க. தொழில் எதையும் அர்த்தத்தோட பேசுறேன் சரியா? எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? வாங்கி வியாபாரம் பண்றீங்களா சொந்தமா வச்சிருக்கீங்களா? இல்ல நாங்க தோப்புல மரம் வச்சிருக்கோம். தோப்புலயா? கை குடுற தோப்பு வச்சிருக்கீங்க? ஆமா. எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட தோப்புல ஒரு 1500 மரம் இருக்குங்க. 1500? ஆமா. பெருங்கொண்ட சம்சாரியா இருப்பிய போல இருக்க. ஆமா 1000 மரம் 1500 மரத்துல நீங்க ஏறுவீங்களா இல்ல வேற ஆளை விட்டு ஏற இல்ல விடுவீங்களா? அதுக்குன்னு வேலையாட்கள் தனியா வச்சிருக்கோம். தனியா? ஆமா. 1500 மரத்துலயும்? ஆமா. எத்தனை பேர் ஆள் வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர்? ஆமா. எப்படி தினமும் ஏறுவாங்களா இல்ல வார கணக்குல வந்து ஏறுவாங்களா? தினமும் மரத்துல தாம்மா. அப்படி சொல்லியா? இல்ல வாரத்துல ஒரு நாள் ஏறுவாங்க. வாரத்துல ஒரு நாள்? ஆமா. தினமும் ஏறினா பிடிக்காது. ஏம்மா மரத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. இப்படி பேசினா அப்ப நான் ஏதாவது ஒரு ஏட விடாம பேசுவேன். டான்ஸ் கரப்ல வந்துச்சு இப்படி பேசணும் சொல்ல கூடாது சரியா? வியாபாரத்தை தானே சொல்றேன். அப்படி சொல்லுங்க. வியாபாரம் தானே. வாரத்துல ஒரு முறை ஏறுவாங்க. வாரத்துல ஒரு? ஆமா. சரி இப்ப இளநீ கொண்டு வந்துட்டீல? ஆமா. எத்தனை இளநீ வித்திருக்கு? எத்தனை இளநீ மிச்சம் இருக்கு? மதுரையில இருந்து வரும்போது ஏன்னா விவரமா கேட்கணும்ல. ஆமா ஆமா. எத்தனை இளநீ மிச்சம்? மதுரையில இருந்து கொண்டு வந்தாங்க 100 இளநீ கொண்டு வந்தேன். 100 இளநீ? ஆமா. எங்க? நம்பன்பட்டிக்கு? ஆமா அம்மன். சரி இப்ப 98 இளநீ வித்துருச்சு. மிச்சம் 2 இளநீ இருக்கு. வேணுமா உங்களுக்கு? வேணா? எனக்கு வேணாமா. 98 இளநீ வித்துருச்சு. ஆமா. மதுரையில இருந்து கொண்டு வந்தது மொத்தம் 98. ஆமா. 100 கொண்டு வந்தா 98 வித்துருச்சு. ஆமாங்க. 2 மட்டும் மிச்சம் இருக்கு. ஆமா. ஏன் 2 மட்டும் மிஞ்சி இருக்கு? மிஞ்சி இருக்குன்னா வேணா சொல்லுங்க சீவி தரேன். எனக்கு வேணா. ஏன் மிஞ்சிச்சுன்னு தான் கேள்வி. ஏன் மிஞ்சிச்சுன்னா அப்ப இந்த 2 இளநீ யாருக்கிட்ட கொடுத்துருக்க? யாரா ஆட்டி பாத்துருக்காங்க? நான் கேக்குதுன்னா ஆட்டி பாக்குறதுக்கு விளையாடி சம்பளம் நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ இளநீ மேல சந்தேகமா இருக்கு. பல பேர் பிடிச்ச ஆட்டி பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. ஆட்டி பார்த்ததுல கடகடன்னு ஆடி இருக்கு. இரியா முதல்ல இங்க ஆட்டி பாக்குறது விளையாடி சம்பளம் கிடையாது சரியா? பிரஸ் பீஸ் டேஸ்டா இருக்கும். சரிமா என்ன சொல்லுங்க தரேன். சரி இருமா. இப்ப இளநீ வியாபாரம் பண்ண வந்துட்டீல? ஆமாங்க. அருவாளா வச்சிருப்பீங்களா? ஆமா. இப்படி அருவாள் அப்படி சீவிட்டு அப்படி வாய் வச்சு குடிக்க விடுவீங்களா ஸ்டார் போட்டு உறிஞ்சு ஓடுவீங்களா? உங்களுக்கு எப்படி வேணும்? நான் கேக்குறேன் உங்ககிட்ட. சொல்ல உங்களுக்கு எப்படி வேணும்ன்ற. நம்மளுக்கு வாய் வச்சு இழுத்தாதான் பிடிக்கும். நாங்க ஸ்டார் போட்டு தருவோம். உங்களுக்கு எப்படி ஸ்டார்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுமா. கப்பு கப்புன்னு அப்படியே வச்சு இழுப்பி நல்லா கப்பு கப்புன்னு இழுப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் சரி. எவ்வளவு தண்ணி இருக்கு உங்க இளநீல? இந்த தண்ணியில கிட்டத்தட்ட ஒரு முக்காப்படி தண்ணி இருக்குங்க. முக்காப்படியா? ஆமா. ஒரு டம்ளர்லயே வர்றேன். நீயா சொன்னா நான் ஒத்துக்க முடியுமா? உங்களுக்கு வேணா சொல்லுங்க சீவி தரேன். சரி இருமா. இப்ப நீ வந்து முக்காப்படி தண்ணி சொல்ற. ஆமா. ஓ இளநீல நானும் வியாபாரம் தான்டா. என்ன வருங்க? நொங்கு வியாபாரம். நொங்கு வந்து நோண்டி நோண்டி திம்பாங்களா? அதுவா?
அது நோன்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த நொங்குல தண்ணி இப்படித்தே வர்றோம். அது ஏங்க இப்படிதான் வருது? விடிய விடிய நோன்றதால அவ்வளவுதே வர்றோம். அது ஏன் என்ன கண்டாவே அதுக்கு மேல முக்கிய முக்கிய இடத்துல அப்படி தாண்டி வருது. சரி சரி சரி. வெயில் காலம்ல நீனு ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? பார்க்கலாம். ஆடுனா ஆடுவேன், பாடுனா பாடுவேன், ஓடுனா ஓடுவேன், உட்கார்ந்தா உட்காருவேன், படுத்தா படுக்கிறதுல ஒண்ணா நம்பர் நான் தாங்க. கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? அடி ரோட்டோர வீட்டுக்காரி. ஆவுடையார்கள் சேர்ந்த அன்பு தம்பி மிருதக வித்வான் முத்துராஜா அவர்களும் இந்திராதேவி ராஜநடி இந்திராதேவி சகோதரி அவர்களுடைய மகன் மிருதங்க வித்வான் சுதர்சன் அவர்களும் இசைக்கலைஞர்களை பாராட்டி 1000 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். நன்றி நன்றி கலந்தவனம். அன்பு தம்பி இருவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி. அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி. அடி நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? அடி ஒரு நிக்கிற அருப்பு கோட்டை கருவாச்சி தரணி குட்டி. தரணி குட்டி குட்டு குடு 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 குடு. இது நல்ல கருத்த குட்டி, கருத்த குட்டி, கொளுத்த குட்டி, கொளுத்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி, தோதான குட்டி, தோதான குட்டி. இன்னைக்கு நம்மன் மட்டியில பப்பனுக்கு ஏத்த குட்டி. இது ஆல்ரவுண்டுக்கு ஏத்த குட்டி. விளக்க மாதிரி பிஞ்சு வயிறு எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. இது எங்களுக்கு மட்டும் ஏத்த குட்டி. அட விளங்காத எரும மாடு இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. அட லூசு பேல இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. உன் ஆல்ரவுண்டு கிழிஞ்சு வயிறுமடா இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. ஓ வாய் தெரிச்சு போயிரும்டா இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. ஏற்கனவே பெட்டி வாத்தியாரிய வாயை கிழிச்சிட்டாருடா, மூடிக்கிட்டு உட்காருடா. இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. உங்களுக்கு மட்டும் ஏத்த குட்டி. கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க கொட்டு கூட கனகத்தை மூக்குல ஏத்துறங்க கொட்டு கூட. கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க கொட்டு கூட கனகத்தை மூக்குல ஏத்துறங்க கொட்டு கூட. உருட்டி முளைக்கையில ஏத்துறங்க கொட்டு கூட. உருட்டி முளைக்கையில உருட்டி முளைக்கையில ஏத்துறங்க கொட்டு கூட. உடம்பெல்லாம் குடுதமா ஏத்துறங்க கொட்டு. அடி வட்டாடில ஒரு ஏத்துறங்க கொட்டு கூட வடி போறே. போடு. ஏய். அப்படியே மாவாட்டே. 1 2 3 4 5 அப்படி அகட்டுப்பா. பாவடா தடுக்குதா வத்தியார. அம்மா தரணி அவுத்துங்க வை போகும்போது அழிக்கிடுவான். அவுத்து வைக்கவா? ஓசில மடமாங்கன்னு பாக்கீங்களா? அந்த கடலை கொல்ல ஓரத்தில அதே காட பூரா ரெண்டினிக்கே தூக்குடா. ஏய் 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 போற 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 புத்ரா. ஏய் போற. ஏய் ஏய் ஏன்டா ஏன் இப்படி இருக்க? வாத்தியார் எனக்கு சூடு கிளம்பி இருக்கு. சூடு உனக்கு கிளம்புச்சுன்னா அங்கிட்டு போய் குத்து. பிள்ளை இங்கிட்டு வருதா இல்லையா? அடிசி வீசனுக்கு எடுத்து சிங்கார பொட்டு வச்சு. அடிச்சி வீச்சினுக்கு எடுத்து சிங்கார பொட்டு வச்சு. அடி அலங்கார தோரணையும் கொட்டி நீ அலப்பறைய வரும் பொழுது. அடி அலங்கார தோரணைய நீ அலப்பறைய வரும் பொழுது. அடி நெடுந்தூரம் போக வேணாம் நாம எனக்கு மடியே நடக்க வேணாம். நெடுந்தூரம் போக வேணாம். வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட அடி கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. எக்கச்ச எக்கச்ச அர 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 அப்படியா? கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட அப்படி ஒரு குச்சி ஒரு குப்பி வந்து நின்று திருப்பி ஒரு குச்சி ஒரு குப்பி போறா 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 அப்படியா அப்படியா? எத்தனை மணிக்கு உன வர சொன்ன நீ? அடி எத்தனை மணிக்கு நீங்க வந்திருக்க? அடி எத்தனை மணிக்கு உன வர சொன்ன நீ? எத்தனை மணிக்கு? ஐயோ ஐயோ அப்படி சீனி முடிச்சு சிங்காரத்து சவரத்தீல முட்டி வச்சு அப்படி கொக்கு பர பர கோழி பர பர அடி வட்ட வட்ட பறையில பரகரிச்சு
பல்லாக்கு குதிரையிலே பவனி வரு மீனாட்சி அண்டியல் சொக்கரே வாசவத ராசாத்தி அராண்டி தெருக்குள்ளே அராண்டி ஊருக்குள்ளே சரணி பூமால போடு போடு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரு மீனாட்சி அண்டியல் சொக்கரே அப்படி போற ஏய் ஏய் தூக்குடா நல்லா தூக்குடா ஏய் பாடியா ஏய் லூசு பல என்னடா கிறுக்கு தண்ணில ஒரு வெக்கம் என்ன உனக்காண்டி ஆம்பளைல எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க சரி ஒத்த காலை யாரா தூக்குறது ரெண்டு காலையும் சேர்த்து தூக்குடா ரெண்டு காலையும் தூக்கி குட்டி அடி வரதுக்கு நீ நல்லா தூக்கு பல்லாக்கு குதிரையில பவனி வரு இருமா என்ன அவருக்கு பேண்ட் போட்டுருக்கேன் காலை தூக்கிட்டா நான் பாடுபட்டுருக்கேன் நான் எப்படி தூக்க முடியும் நீ கவலையே படாத அவன் நின்றுக்கிட்டு காலை தூக்குனியா நீ எப்படியா தூக்கு பல்லாக்கு குதிரையில பவனி தூக்குவா அப்படி தூக்குடா கமான் நல்லா தூக்கு எனக்கு இருக்கு பயம் இல்ல ரெண்டு தடவை தூக்கி அடி செவ்வந்தி பூ முடிச்சா அவளே 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 என்னக்கா என்னக்கா எஞ்சலுக்கு சொல்லக்கா 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 என்னவோ என்னவோ ஹொய் அடே என்னவோ என்னவோ ஹொய் அடி செவ்வந்தி பூ முடிச்சா அப்படி குத்து ஏறி குத்து இறங்கி குத்து அவளே லப் 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 ஆத்தில காத்தடிச்ச அலையோடு கெட்ட விளையாடு ஆஹா நைவா அடடடா பலே பலே அந்த வட்ட வட்ட பறையில மரகரிசி திட்டையில் ஏ வட்ட வட்ட பறையில மரகரிசி திட்டையிலே அடி 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 ஆட்டா அப்படி போடு அடி குத்து 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 அடி ஊர காக்க உண்டான தட்டு அட இல்ல நகை இல்ல அப்படி பணியார சுட்டு தரியா என் முன்னாட்டி பணியார சுட்டு தரியா பரியார சுட்டு தரியா அப்படி அடி வச்சிக்கவா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்து நடி மனதிலே நான் பதினெட்டு பட்டுக்கு ராசா அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி அடி எத்தனை மணிக்கு நீ வந்திருக்க அடி கொஞ்ச நேரம் ஒண்ணு பார்க்க ரொம்ப நேரமா ஒத்தை அடிப்பா ஆமா வந்தா போவீரோ போரா வந்தீரோ குலசாமி கோவிலுக்கு நாங்கள் கூட்டாக ஒன்று அடி ஆத்தோரம் கொடிக்காயா அள்ளி வச்ச மேற்காயா அடி ஆத்தோரம் கொடிக்காயா அள்ளி வச்ச சொரக்காயா மாப்பிள வாடா, தரேன். எங்க மாப்பிள என்ன தர இங்க அந்த பிள்ளைக்கு எத்தனை இடத்துல மாப்பிளை தேடிக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு இடத்துல என் தங்கச்சிக்கு ஏத்தாமா மாப்பிளை அமையல என் தங்கச்சிக்கு ஈக்குவலா யார் ஆடுறானோ சரி அவனைத்தான் கட்டி வைக்க நினைச்சேன் ஓஹோ ஆனா இந்த இடத்துல என் தங்கச்சி தரணிக்கு ஏத்த மாப்பிளை இனிமே எங்க 4 பேத்துக்கு நீங்க தான் மச்சான் உங்களுக்கே என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் சரிங்க வாத்தியார், ரொம்ப ஏன்னா என் ஆடுகாலி தங்கச்சியை எவனுமே அடக்க முடியல நீ ஒரு ஆள் தான் சரியா வர சரி 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 வாத்தியார், ரொம்ப நீ ஒரு பக்கம் கிளம்ப அந்த பக்கம் ஒரு பக்கம் தரணி அண்ணே தரணி உன்னை மாமான்னு சொல்லணும் இல்ல வீட்ல நான் அண்ணேன்னு அண்ணன் கூப்பிடுவல்ல வீட்டுல கூப்பிடணும் இங்க கூப்பிடப்படாது சரி தரணி மச்சான் மச்சான் நொச்சானுங்க மாமான்னு கூப்பிடு மாமான்னு
தரணி மாமா என்ன மாமான்னு கேள்வி முட்டட்டீன்னு மாமான்னு சொல்லுவியா சரி சொல்லி சொல்லி வரப்பட தானா வரணும் ஓகே தரணி என்ன மாமா மயிரு மாமா ஏய் இல்ல நான் முன்ன பின்ன அப்படி தங்கச்சி உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாதே புரியுது அப்படி கேட்க கூடாது இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு இப்ப நீ இருப்பா சொல்லுங்க ஏய் தரணி என்ன மாமா ஏய் வாடி வாடி ஏய் கஸ்டமர் வெயிட் பண்றாங்க இப்படி வெக்கப்பட்டாத்தே ஆம்பளைக்கு 108 டிகிரி கிண்ணுன்னு நிக்கும் இல்லைன்னா சுத்தமா மசுளோட ஆசை வராது சரி 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 சொல்லும்போது வெக்கப்படு தரணி என்ன மாமா இந்த நெகத்தை நோண்டுற மாதிரி நோண்டணும் இந்த விரலை ஒடிக்கிற மாதிரி ஒடிக்கணும் சரி இந்த குண்டியை இல்லாட்டினாலும் லேசா தூக்கணும் தூக்கணுமா அப்படி தூக்கணும் சரி தரணி தரணி என்ன மாமா இத தூக்கு எப்ப தூக்குவ தரணி என்ன மாமா அங்கிட்டு 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 தூக்கு இங்கிட்டு தூக்கு அங்கிட்டு தூக்கு தூக்கு தரணி என்ன மாமா ஐ லவ் யூ டா என்னடி மூலமா நான் எப்படி தூக்குற எனக்கு நைவா இங்க வருவே அப்படி தூக்க நீ இந்த அப்படி தூக்கப்படாது நைவா மறுபடியும் சொல்றேன் தரணி ஐ லவ் இங்க நோண்டறதுக்கு முன்னாடி தூக்க இங்க நோண்டிட்டு அப்புறம் மெதுவா தூக்க நைவாடா அப்படியா சரி சரி தரணி என்ன மாமா ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ டு எப்படி தூக்குவ ஐயோ அத நீங்க மறந்துட்டியா அப்பவே தூக்கிட்டல ஓ கடவுளே தரணி என்ன மாமா என்ன மாமா ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ டு சோ வந்ததெல்லாம் உனக்கு வரவே வராது இந்த ஜென்மத்துல வராது கிட்டத்துல வா தரணி இங்க இடுப்ப கட்டிப்பிடி இங்க இதுலயா கட்டிப்பிடிக்க சொன்னாங்க காதல் எப்படி தெரியுமா காதல் எப்படி அமாவாசை இருட்டு 5000 ரூபாய் சம்பளம் வாங்கி ஒன்னும் புண்ணியமில்ல இது ஒண்ணு தாண்டி மிச்சம் லூசு பையில தங்கச்சி நானு இரவு 12 மணிக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆம்பளை ஊரை வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க எதுக்கு நம்ம பண்றத பார்த்துட்டு அப்புறம் நீ தானே கூப்பிட்டீங்க உன்னை பார்த்த உடனே எனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இன்னும் இல்ல கல்யாணம் ஆகலையா ஐயோ கை குடுறா ஏங்க கல்யாணம் ஆகலையா இன்னும் இல்ல சரி யாரையாவது காதல் பண்ணிருக்கியா அதுவும் இல்ல காதலும் இல்ல கல்யாணமும் இல்ல இல்ல தரணி கேட்டா சங்கடப்பட மாட்டியா கேளுங்க யாராவது உன்னை கெடுத்திருக்காங்களா என்ன கல்யாணம் பண்ணல காதல் பண்ணல சொல்லிட்டு கெடுத்துட்டாங்கன்னு என்ன ஒரு கேள்வி இல்ல என் தங்கச்சிய எப்படி வளர்த்திருக்க எந்த தண்டி வார்த்தை கேட்கிற கெடுத்திருக்காங்களேன்னு எங்களை தவிர்த்து யாரையும் கெடுத்தது இல்லையா கெடுத்தது சரி 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 ஓ ஐயோ தரணி உன்னை பார்த்த உடனே எனக்கும் குப்புன்னு வருது என்னது மூத்தறான் வேர்வை எல்லாம் பின்னாடி போங்க அப்பனா அப்புறம் போவ ரெண்டு சரிங்க என்னுடைய காதல் சொல்லவா யார் கூட சொல்லி மாருங்க மாமரத்து குயிலே மாமரத்து குயிலே பூ மஞ்சள் இடு மயில் போராதடி
தொலைங்கடா. கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைப்பவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைப்பவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி. மத்தனரங்கத்தில் வராது அவன் காட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செய்பவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதி செய்பவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்லுபவன் சதிகாரன். உண்மையை சொல்லுபவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நன்றி நன்றி நன்றி. மாங்கோட்டையைச் சேர்ந்த மெயில் பாலா அன்பு நண்பர் அவர்கள் பாடலுக்காக அன்பளிப்படுத்துவார். அன்பளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் பாடலுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் கைதட்டி ஆரவாரப்படுத்தி அனைத்து நாடக ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை டப்பாங்குத்தா அடிச்ச நீ வாசிக்கணும் சரியா? ஹேளு